அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யாத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து மார்க்கம் தொடர்பான செய்திகளை அறிந்து கொள்ளக்கூடிய இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் இன்றைய தினத்தினுடைய மார்க்க கருத்துக்களை அறிந்து கொள்வதற்கு ஒன்று திரண்டு இருக்கிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மூலமாக இந்த ஏப்ரல் மாதத்தில் ஆரம்பித்து எதிர்வரக்கூடிய ஜனவரி மாதம் வரை ஏறத்தாழ ஒரு 10 மாதங்கள் அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்கிற தலைப்பின் கீழ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அரசியல், நன்னடத்தை, வழிபாடு, குடும்ப வாழ்க்கை என்று எல்லா துறைகளிலும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எப்படி கோலோச்சி இருந்தார்கள், தலை சிறந்த ஒரு மனிதராக வாழ்ந்தார்கள், பெருமானாரை அல்லாஹ் போனால் போதும் என்ற அடிப்படையில் தலைவர் என்கிற அந்த தகுதியை தரவில்லை. உண்மையில் அவர்களுக்கு பிறகு அப்படி ஒரு இடத்தை அடையக்கூடிய ஒரு மனிதன் பிறக்க போவதே கிடையாது என்கிற வண்ணம் நபிகள் பெருமகனார் ஒரு தலை சிறந்த ஒரு மாமனிதராக வாழ்ந்து மரணித்தார்கள் என்பதை முஸ்லிம் சமுதாயத்திற்கு அறிவிப்பு செய்வதோடு மாற்று மத அன்பர்களுக்கும் இந்த பெருமானாரை குறித்து பிரகடனப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த தாவா களத்தை நாம் அமைத்திருக்கிறோம். அதில் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் முழுமையாக பாதி மாதம் கடந்துருச்சு. அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்ற இந்த தலைப்பில் நபிகளாரினுடைய ஆட்சி முறை குறித்து அது குறித்த செய்திகளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது பணிக்கப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே சுபகுடைய தொழுகையில் அந்த தொழுகைக்கு பிறகுள்ள 10 நிமிட உரைகளில் அது சார்ந்த தலைப்புகள் பேசப்பட்டு கொண்டு வருகிறது நம்முடைய பள்ளியில். இதை தாண்டி இந்த தலைப்பில் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும், ஒரு சில நாட்களில் இன்னும் தேர்தலை நாம் அடைய இருக்கிறோம். இப்ப இந்த சூழலில் ஆட்சி முறை குறித்த சில கருத்துக்கள், பெருமானாரை குறித்த சில பாடங்கள் என்பது நமக்கு உண்மையில் தேவைப்படக்கூடியதாகவும் சமகாலத்தில் வாழக்கூடிய அரசியல் தலைவர்களோடு ஒப்பிட்டு உண்மையில் இந்த காலத்தில் மட்டுமல்ல இனி எந்த காலத்திலுமே பெருமானாருக்கு ஒப்பீடு வைக்க முடியாத அளவிற்கு ஒரு ஆட்சியை தந்தார்கள் என்பதை சொல்லுவதற்கு இந்த பொழுது பொருத்தமானதாக இருக்கும் என்பதை உங்களுக்கு நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை, மக்களை எப்படி வழிநடத்த வேண்டும், பொருளாதாரத்தை எப்படி வசூல் செய்து மக்களுக்கு அதை திருப்பி கொடுக்க வேண்டும் என ஆட்சியில் இதெல்லாம் உண்டு. வெறுமனே அரசன் என்பது அல்ல, மக்களின் உழைப்பில் இருந்து பொருளாதாரத்தை எடுக்க வேண்டும், அதை மக்களுக்கு சரியான முறையில் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். இப்ப எடுக்கலன்னு வைங்க, நல்ல முறையில் இருப்பவர்கள் அவர்கள் என்றைக்கும் நல்ல இடத்தில் இருப்பார்கள். அது நான் கரெக்டாக மென்ஷன் பண்ணி கடைசி 10 நிமிஷம் போகும். சரி சரி இல்லை, நான் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி தான் வச்சுருக்கேன். நான் சொல்லுவேன்.
ஓகே ஓகே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி 10 ஆண்டு காலம் 53 வயதில் இருந்து 63 வயது வரை எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை இந்த மனித குலத்திற்கு நடைமுறை மூலமாகவே விளக்கம் அளித்தார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் இதுக்கு ஏதாவது தனியா போய் யூனிவர்சிட்டி போய் படிச்சுட்டு வந்தாங்களா எப்படி ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை? கிடையாது. அல்லது ரசூலுல்லாஹ்வுக்கு யாராவது வந்து போதித்தார்களா? கிடையாது. 53 ஆண்டு காலம் நபிகளாரினுடைய நடைமுறை என்னவாக இருந்தது? ஆடு மேய்த்தார்கள், வியாபாரம் செய்தார்கள், மார்க்கத்தை சொன்னார்கள், அடி உதைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய 53 வருஷ வாழ்க்கை இப்படித்தான் போச்சு. திடீரென்று மதீனா நகரத்திற்குள் வந்தவுடன் ஆட்சி கட்டிலில் ஏறி அமர வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள். மிகப்பெரிய பொருளாதார சீரழிவுக்கு மத்தியில் அகப்பட்டு கிடந்த அந்த மதீனா நகரத்தை பொருளாதாரம் பெருக்கெடுத்து ஓடுகிற நகரமாக நபிகளார் மாற்றினார்கள். யார்கிட்ட கொள்ளையடிச்சு வரல, அடுத்தவன்ட்டெல்லாம் பறித்து அப்படி ரசூலுல்லாஹ் தன் ஆட்சி கட்டிலை அலங்கரித்துக் கொள்ளவில்லை. மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதார ரீதியாக திட்டமிடலை வைத்திருந்தார்கள். குற்றவியல் தண்டனை ரீதியாக திட்டமிடலை வைத்திருந்தார்கள். மானுட கடமைகள் என்ன என்பதற்கான திட்டமிடலை வைத்திருந்தார்கள். இது எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அந்த 10 வருட ஆட்சியிலே நிலைநிறுத்திய போது உண்மையில் நபிகளாரை போன்ற ஒரு ஆட்சியை அவர்களின் தோழர்களால் கூட கொடுக்க முடியாது அப்படின்ற பெயரை பெற்றவர்களாக மரணித்தவர் அல்லாஹ்வுடைய ரசூல். ரசூலுல்லாஹ்வின் ஆட்சி அந்த முன்பு எப்படி இருந்தது பின்னால் எப்படி மாறியதுங்கிறதுக்கு ஒரு சிறிய உதாரணம் ஒன்று போதுமானதா இருக்கும். ரசூலுல்லாஹ் வரும்போது ஆட்சி எப்படி இருந்துச்சு, ரசூலுல்லாஹ் மௌத்தாகும் போது நபிகளார் ஆட்சி எப்படி இருந்தது. இப்ப ரசூலுல்லாஹ் என்ட்ரி ஆவறாங்க. மதீனா நகரம் பெரும் பொருளாதார சீரழிவுக்கு மத்தியில் இருந்தது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்தவுடன் ஹஜ் பெருநாள் தினத்தில் குர்பானி கொடுக்கப்படும். அது ஆல்ரெடி மக்கால இருக்கும் போதே நடைமுறையில் இருந்த ஒரு வழிபாடு. இந்த குர்பானி கொடுக்கும் போது ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ அறுத்து குர்பானி கொடுக்கிற இந்த கலாச்சாரம் எல்லா மக்களும் செய்யல. வசதி உள்ளவர்கள் செய்வார்கள், அது வசதி உள்ளவர்களுக்கான கடமை. ரசூலுல்லாஹ் வந்த உடனே என்ன சட்டமாக்குறாங்க அப்படின்னா, நீங்க ஆட்டையும் மாட்டையும் ஒட்டகத்தையும் குர்பானி கொடுக்கலாம், அந்த இறைச்சியை சாப்பிடலாம். 3 நாட்கள்ல அந்த இறைச்சியை சாப்பிட்டு முடிக்கணும். 3 நாள் தாண்டி விட்டதென்றால் அந்த இறைச்சி உங்க கையில இருந்தா குப்பையில போட்டுறணும், அது ஹராம் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இது என்ன புது சட்டமா இருக்க? ரசூலுல்லாஹ் அந்த சட்டத்தை போடுறாங்க. ஏன் போடுறாங்க? இப்ப நான் செல்வந்தனாக இருக்கிறேன், நான் 10 ஒட்டகத்தை இருக்கிறேன். 10 ஒட்டகத்தை என் குடும்பம் உட்கார்ந்து 3 நாள் சாப்பிட முடியாது, ஒரு ஒட்டகத்தை சாப்பிட முடியாது. நான் நன்மை நாடி 10 ஒட்டகத்தை அறுத்து 9 ஒட்டகத்திற்கும் அதிகமான இறைச்சி யார்கிட்ட கொடுத்து ஆகணும்னா அடுத்தவனுக்கு கொடுக்கணும். ஏன்னா 3 நாள் அது எக்ஸ்பைரி ஆயிடும். அந்த கறி நல்லா இருந்தாலுமே நான் சாப்பிடக்கூடாது, நபி தடை விதித்து விட்டார்கள். அப்ப பணக்காரர்கள் அறுக்கக்கூடிய இறைச்சி அது ஏழைகளுக்கு இலகுவாக வந்து சேர்ந்து விடும். ரசூலுல்லாஹ் போய் சொல்ல வேண்டியதில்லை, இப்ப ஆட்டோமேட்டிக்கா கொடுக்க ஆரம்பிச்சிருவான். இப்ப நீ சாப்பிடு எல்லாம் பகிர்ந்து அளிச்சிருவாங்க. முழு மதீனாவில் உள்ள எல்லா மக்களுக்கும் இறைச்சி போய் சேர்ந்துரும். அதனால அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இப்படி ஒரு சட்டம் இயற்றினார்கள். மதீனாவினுடைய ரசூலுல்லாஹ்வின் இறுதிக்கட்ட வாழ்க்கையில் நபிகளார் அது போன்ற ஒரு சட்டத்தை சொல்றாங்க. இனிமேல் நீங்கள் குர்பானி கொடுத்தா பொறுமையா வச்சு சாப்பிடுங்க. இன்னைக்கு ஆடை இருக்கிறீங்களா ஹஜ் பெருநாளைக்கு, அடுத்து 1 வருஷம் உப்பு கண்ட போட்டு சாப்பிடுங்க. மார்க்கத்துல தடை கிடையாது. 10 ஒட்டகம் வெட்டலாம், 100 ஒட்டகம் வெட்டலாம், எல்லா கறியும் உங்களுக்கு தான், எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் சட்டம் அப்படி மாறுது? இப்ப யாரும் இங்க பட்டினி கிடையாது. நீ கொடுத்தாதான் இங்க சாப்பிடறதுக்கு ஆள் உண்டுங்கிற சூழல் கிடையாது. நீ ஏன் நல்லபடியா சாப்பிடு, நல்ல வச்சு சாப்பிடு, எந்த பிரச்சனையும் இல்லை என்று இந்த இவ்வளவு பெரிய மாற்றம் வந்துச்சுல, இது சாதாரண மாற்றம் கிடையாது. 10 வருடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உருவாக்கிய மாற்றம் இது. அது எப்படி இறைச்சி வளருமா? அதுவா மக்களுக்கான தேவைகள் அதுவா சுருங்குமா? அப்ப ரசூலுல்லாஹ் அதற்கான திட்டமிடலோடு அந்த ஆட்சியை அமைத்தார்கள். ஒரு ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் என்பதற்கு இன்னொரு உதாரணம் பாருங்க. ரசூலுல்லாஹ்வினுடைய ஆட்சிக்கு நபிகள் பெருமகனார் மதீனா வந்த உடனே யாராவது மௌத்தாவறாங்கன்னா ரசூலுல்லாஹ் தான் ஜனாசா தொழுகை வைப்பார்கள். அதுக்கு நபியே காரணமும் சொல்றாங்க. இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அவர்கள் உயிரை விட நான் இருக்கும். அப்ப நான் தான் துவா செய்யணும், நான் தான் தொழுக வைக்கணும், எனவே நான் தொழ வைப்பேன் ரசூலுல்லாஹ் வராங்க. யார் மௌத்தானாலும் வந்துருவாங்க. ஒரு முஸ்லிமான ஆண், முஸ்லிமான பெண், அல்லது வயோதிகன், இளமை, இப்படி யாரு மௌத்தானா ரசூலுல்லாஹ் வந்துருவாங்க. கூப்பிடணும்லாம் கிடையாது, நபிக்கு தெரிஞ்சிட்ட உடனே வந்துருவாங்க.
வந்த உடனே முதல்ல ரசூலா கேட்கறது என்னன்னா, இந்த முஸ்லிமான மனிதர் இவர் கடன் எதுவும் வாங்கி இருக்கிறாரா? ஆமா வாங்கி இருக்கிறாரு. சரி, அந்த கடனை அடைக்கிற அளவிற்கு அவர்கிட்ட சொத்து இருக்குதா? சொத்து இருக்குன்னா ரசூலா தொலை வைப்பாங்க. சொத்து இல்லை, அப்ப நான் தொலை வைக்க முடியாது. கடனாளிக்கு எப்படி நான் தொலை வைக்க முடியும்? அவன் தான் மறுமை நாள்ல குற்றவாளியால போய் நிக்க போறான். குற்றவாளிக்கு நான் பரிந்துரை செஞ்ச சரியா இருக்குமா? அவன் குற்றத்தை இங்க கழுவாமல போயிட்டான். அப்ப நான் அவனுக்கு தொலை வைக்க முடியாது. நீங்க யாராவது உங்கள் தோழருக்கு தொலை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்ற சொல்ல விலகிடுவாங்களாம். அப்படி ஒரு முறை விலகும் போது ஒரு நபித்தோழர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அவருடைய கடனுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், நீங்க தொலை வைங்க. அந்த மனுஷனுக்கு கிடைக்காம போயிடக்கூடாது உங்க துவா. இந்த வாய்ப்பு இப்ப இழந்த எப்போதும் இழந்த மாதிரி தான், கிடைக்காது. அதனால நீங்க தொலை வைங்க, அவர் கடனுக்கு நான் பொறுப்புங்கிறாங்க. இப்படி இருந்த மதீனா நகரம் ரசூலுல்லாஹ் மௌத்தாவதுக்கு முன்னாடி எப்படி மாறுச்சுன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் பகிரங்கமாக அறிவிக்கிறார்கள், தனது குடி அது யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் கடனோடு மௌத் ஆகலாம், எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த கடனை நான் அடைப்பேன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். 10 லட்சம், 1 கோடி, 10 கோடி, 100 கோடி, எவ்வளவு நாள் கடன்? நீ எவ்வளவு வாங்கி சாப்பிட போற? எவ்வளவு ஒன்று கடன் இருக்க போது? நீ எவ்வளவு நாள் கடன் வாங்கு. கடனை வாங்கிட்டு கடனை அடைக்க முடியாமல் நீ மௌத் ஆயிட்டேன்னா உன் சொத்துல இருந்து கடன் அடைக்க வேண்டாம், நான் பணம் தார அந்த கடனை நான் அடைச்சிடறேன், நீ தைரியமா மௌத் ஆகலாம். அப்ப சொத்தை வாங்கிக்குவீங்களா? சொத்து பிள்ளைகள் எடுத்துக்கிட்டோம், நமக்கு என்ன வந்துச்சு? இப்படி ஆட்சியை மாற்றினார்கள் நபிகளார். இப்ப இந்திய தேசத்துக்கு கடன் இருக்கு. இந்திய தேசமோ தமிழக மாநிலமோ கடன் பட்டு இருக்கு. இந்த கடனுடைய அளவெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கற்பனைக்கு எட்டாது. நம்ம ஒவ்வொருத்தருடைய தலைக்கு மட்டுமே 1.5 லட்சம் 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு ஒருத்த ஆளுக்கு. உங்க வீட்டுல 5 பேர் உண்டுன்னு வைங்க, வாப்பா அம்மா 3 பிள்ளைகளோ அப்படின்னு இருந்தா ஒரு தலைக்கு 2 லட்சம் நீங்க கணக்கு வச்சுக்கோங்க. 10 லட்சம் நம்ம கடன் கொடுக்கணும். கடன் கொடுக்க வேண்டிய அளவுக்கு கடனை வாங்கி இந்த இந்திய நாடு என்ன வளர்ச்சி அடைந்தது? அரசியல்வாதிகள் வளர்ச்சி அடைந்து கொண்டார்கள். அவங்க உயரமான கட்டடங்களை கட்டினார்கள், சொகுசாக வாகனங்களிலே சென்றார்கள். அவர்கள் வாங்கிய கடனுக்கு நான் பொறுப்பிப்போம். ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்கன்னா, குடிமக்கள் நீங்கள் கடன் வாங்குங்கள், உங்கள் கடனுக்கு நான் பொறுப்பு. நீ எவ்வளவு நாள் கடன் வாங்கு, அந்த கடனை அடைக்க முடியாம நீ மௌத்தானாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, என்னால் அதை அடைக்க முடியும். ரசூலுல்லாஹ் வானத்துல இருந்து பணம் எது வந்துச்சா? அல்லது ரூபாய் நோட்டை எல்லாம் தரக்கூடிய மரம் எது இருந்துச்சு? அப்ப வெடுக்கணும் புடிங்கிட்டு வர்றதுக்கு கிடையாது. ரசூலுல்லாஹ் திட்டமிடலோடு அந்த ஆட்சி முறையை அமைத்துக் கொண்டார்கள். சரியா அமைச்சுக்கிட்டா குடிமக்களின் கடனை கூட பொறுப்பேற்றுக் கொள்ள முடியும் அப்படிங்கறத 10 வருஷத்துல நிரூபித்தவர் அல்லாஹ்வுடைய ரசூல். இந்த வாக்குறுதியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களால கூட கொடுக்க முடியல. ஆட்சி எப்படி இருந்திருக்குன்னு வச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ்க்கு அடுத்து நம்ம ஒரு நபரை புகழ்ந்து சொல்வோம் ஆட்சி முறையில் அப்படின்னா அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமரால கூட அதை செய்ய முடியல. அவ்வளவு பெரிய பொருளாதார திட்டமிடலோடு தன்னுடைய பாதையை அமைத்துக் கொண்டவர் அல்லாஹ்வுடைய ரசூல். ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்கணும்? ஆட்சியாளருக்கான பொறுப்பு என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மறுமை நாளில் அதிகமாக அல்லாஹ்வின் வேதனையால் துன்புறுத்தப்படக்கூடிய நபர்கள் ஒருத்தர் யார் தெரியுமா? குடிமக்களுக்கு பொறுப்பு சாட்டப்பட்டவராக அவர் இருந்து அந்த பொறுப்பை நிறைவேற்றாதவர். இவர் தான் மறுமை நாள பெரிய தண்டனை வாங்குற இடத்துல இருப்பார். அல்லாஹ்ட்ட மிகப்பெரிய குற்றவாளி, பெரிய அக்யூஸ்ட் இவங்க தான். யாரு? அரசர்கள், ஆட்சியாளர்கள், ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள், இவர்கள் மாட்டுவார்கள், பொறுப்புதாரிகள் மாட்டுவார்கள். ஏன் மாற்றாங்க? நீ பொறுப்புக்குள்ள வந்து உட்கார்ந்துட்ட, அப்ப அவங்கள கவனிக்கணும். அவர்கள ஒருத்தம் பட்னியில சாக கூடாது, அவர்கள ஒருத்தன் கூட பொருளாதாரத்தில் நலிவடைய கூடாது, அவர்கள ஒருத்தனுக்கு கூட அடிப்படை தேவைகள் கிடைக்காமல் இருக்கக்கூடாது, அவர்கள ஒருத்தனுக்கு கூட அநீதி இழைக்கப்படக்கூடாது. இவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருந்து பார்க்கணும். அதுக்கு தான் அந்த பொறுப்புக்குள்ள வந்திருக்கிற. உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் வைத்த நிரப்பங்க வரல. அதனால இதுல எவனாவது குறை வைப்பானே ஆனால் மற்ற பாவத்தை செஞ்சு அல்லாட்ட மாட்டுவான். ஒருத்தர் விபச்சாரம் பண்ணி மாட்டுவான், மது அருந்தி மாட்டுவான், வட்டி வாங்கி மாட்டுவான், வேற கொலை செஞ்சு மாட்டுவான். இவன் படுற துன்பத்தை விட ஆட்சி பொறுப்பில் ஒருவன் இருந்து அவன் பொறுப்பை நிறைவேற்றாமல் மறுமை நாளில் அடையக்கூடிய துன்பம் இது எல்லாவற்றையும் விட பிரம்மாண்டமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி சொல்லிட்டு பதவிக்குள்ள ஏறி உட்கார்றாங்க. ரசூலுல்லாஹ்வினுடைய பதவி காலம் இருக்குல்ல, ரசூலுல்லாஹ் ஜனாதிபதி இல்ல, அது ஒரு குடியரசு ஆட்சி கிடையாது. அப்படின்னா என்ன? குடியரசு மக்களாட்சினா என்னன்னு கேட்டா மக்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போடுவாங்க. அப்படிதான் நபி வந்தாங்க.
ஆனா அங்க நாமினேட் இன்னொரு ஆளு கிடையாது. ரசூலுல்லாஹ்க்கு எதிராக இன்னொருத்தர் நின்னு எங்க கட்சி பெருசா உங்க கட்சி பெருசா, உங்களுக்கு சின்னம் என்ன, எங்களுக்கு இதுதான் சின்னம், உங்க கொடி என்ன, எங்க கொடி இது அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ள சண்டையெல்லாம் அங்க வரல. நபி தான் வரணும்னு ஒட்டுமொத்த மக்கள் அவர்கள் ஏகோபித்த முறையில கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஆனா 10 வருஷம் ரசூலுல்லாஹ் மௌத் வர வரைக்கும் அடுத்த ஆட்சியாளர் யாருன்ற கேள்வி கூட வரல. என் நபி மௌத்தாக மாட்டாங்களா? எல்லாருக்கும் தெரியும் நபி மௌத் ஆவாங்க. மௌத்தாகிற வரைக்கும், ஜனாசா கொண்டு போய் மண்ணுக்குள்ள வைக்கிற வரைக்கும் என்ன கேள்வி வரல? 10 வருஷம் ஆயிடுச்சு, இவர் இறங்க மாட்டாரா, அப்ப நாங்களும் இப்ப ஆட்சிக்கு வர்றது அப்படின்ற கேள்வி வரல. 10 வருடம் ஆச்சு, இவர் என்னப்பா 5 வருஷத்துக்கு அப்புறம் இறக்கணுமா இல்லையா, ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் இறங்கணுமா இல்லையா, இவர் என்னென்ன மோசடி செஞ்சாரு கண்டுபிடிக்கணுமா இல்லையா அப்படின்னு கேள்வி வரல. ஏன் கேள்வி வரல? கேள்வி வரக்கூடாது ரசூலுல்லாஹ் குறவலை பிடிச்சிட்டாங்களா? கிடையாது. அவன் எல்லாரும் பார்க்கறான், இப்படி எல்லாம் ஆட்சி பண்ண முடியாதுப்பா, நீங்க தராம இருக்கிற நல்லது, சாகர வரைக்கும் நீங்களே இருந்துட்டா ரொம்ப நல்லதுன்னு ஒதுங்கிட்டாங்க. மக்களின் பொருளாதாரத்தில் ரசூலுல்லாஹ் கை வைக்கல. தனக்கோ தன் மனைவிமார்களுக்கோ தன் பிள்ளைகளுக்கோ தன் வீட்டுக்கோ தன் சாப்பாடுக்கோ ரசூலுல்லாஹ் எடுக்கல. மற்றவங்க யாராவது அநியாயமா கை வச்சாங்கன்னா அதுக்கு கிடைக்கிற தண்டனை மிக கடுமையாக இருந்தது. பணக்காரர்கள் சொகுசு பெற்றது கிடையாது, ஏழைகள் மட்டும்தான் அங்க சொகுசு பெற்றார்கள். நீங்க ஏழைனா நபிகளாட்ட எவ்வளவு நாள் வாங்கலாம், நீங்க செல்வந்தரா இருந்தீங்கன்னா நபிகளார் உங்கள்கிட்ட வாங்குவாங்களே தவிர உங்களுக்கு தரமாட்டாங்க. இவ்வளவு காரியத்தை பார்த்துட்டு பாக்குறாங்க, ஆட்சி பொறுப்பு பெரிய விஷயம், நம்ம இவர் மாதிரிலாம் வாழ முடியாது, அவர் தான் அரசர், ஆனா அவர் நம்மளை விட ரொம்ப மோசமான வாழ்க்கையில் இருக்கிறாரு, நம்ம போய் எதுக்கு அந்த வாழ்க்கை வாழணும், அவரே ஆட்சியாளர் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு யாருமே சீண்டவில்லை. இப்படி ஒரு ஆட்சி நடைபெற்றது. இப்ப தமிழகத்திலும் சரி, இந்தியாவிலும் சரி, உலகத்திலும் சரி, எனக்கு எப்ப பொறுப்பு கிடைக்கும், பதவி கிடைக்கும், 5 வருஷம் முடிச்சுட்டு இவர் வேற இறக்குங்க, நான் வந்தபடி இதை செய்வேன், எதுக்கு நீ வரணும்னு போது ஆசைப்படணும், நான் வந்தால் இதை செய்வேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, நீ ஏன் வரணும்னு ஆசைப்படுற, என்ன காரணம்? இல்ல மற்றவங்க எல்லாம் சரியான ஆட்சி முறையில இல்ல, அதனால் நான் வந்தா மாறிடுவேன், நான் வந்தால் மாற்று அரசியலை தருவேன் என்று சொல்லி உலக நாடுகளிலோ இந்தியாவிலோ யாருமே அப்படி மாற்று அரசியலை கொடுத்தது கிடையாது. அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, இவன் சொகுசா இருக்கிறான், இவனை தள்ளி விட்டு நம்ம போய் உட்கார்ந்துருவோம் அப்படின்னு அவன் பாக்குறான். இவன் கரெக்டா வேலை செய்யல, நான் வந்து வேலை செய்வேன் பார்க்கல, இவனும் மோசமா இருக்கிறான், இவனை விட நம்ம மோசமா இருந்து சொத்து சேர்த்தரலாம் அப்படின்ற அடிப்படையில் சொத்து சேர்ப்பதற்கான ஒரு காரியமாகத்தான் இந்த அரசியலை உலக அளவில் எல்லா மக்களும் புரிந்து வைத்திருக்கிறார்கள். சரி, ஒரு அரசாட்சி நடக்க வேண்டும் என்றால் அடிப்படையா என்ன இருக்கணும் தெரியுமா? நான் ஒரு கொள்கை ஏற்றுக்கொண்டேன், என் கொள்கையில் உள்ளவனுக்கு மட்டும்தான் காசு பணம் எல்லாம், என் கொள்கையில் உள்ளவனுக்கு தான் உரிமைகள், என் கொள்கையில் உள்ளவனுக்கு மட்டும்தான் நீதி, என் கொள்கையை சாராத யாரையும் நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு அரசர் நடக்கலாமா? நடக்க கூடாது. நபிகளார் காலத்தில் மத்த அரசர்கள் அப்படித்தான் நடந்தாங்க. ரோம் தேசத்து அரசர்கள் அப்படித்தான் நடந்தாங்க. அவங்க கிறிஸ்துவத்தை ஏற்காதவர்களுக்கு உரிமை தர மாட்டாங்க. பாரசீகம் அப்படித்தான் நடந்தாங்க. நெருப்பை வணங்காதவர்களுக்கு அவர்கள் உரிமை தர மாட்டாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் மக்கால இருக்கும்போது அங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு குழுவை ரசூலுல்லாஹ் எங்க அனுப்புனாங்க தெரியுமா? நீங்க நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட போங்கன்னாங்க. அது பக்கத்துல அபிசீனியாங்கிற நாடு, நீங்க அவர்கிட்ட போங்க, மத்தவன் எவனும் உருப்படி தெரியல, இவர் தான் உருப்படியா இருக்கிறார், இவர் மற்ற மக்களை தன் மக்கள் மாதிரி பார்த்துக்குவார், நம்மகிட்ட கை வைக்கல, நமக்கு கூடுதலாக தரவில்லை என்றால் நம்மளை துன்புறுத்தாமையாவது இருப்பார், அதனால அவர்கிட்ட போங்கன்னு ஒரு சிற்றரசர், அவர் சிற்றரசர் தான், ஒரு பெரிய அரசர்லாம் கிடையாது. நஜ்ஜாஷி மன்னருங்கிறவர் பாரசீகத்தில் இருந்த ஹெர்குலிஸ் அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது, ரோம் தேசத்தில் இருந்த கிஸ்ரா அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது, அவர் ஒரு சிற்றரசர். அவர்கிட்ட போனா கொஞ்சம் நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க தேர்வு செஞ்சு அனுப்புறாங்கன்னா, அன்றைக்கு முழு உலகத்தில் தன் கொள்கை ஏற்காத யாருக்குமே உரிமை வழங்கப்படல. ரசூலுல்லாஹ் வந்து முதல்ல நிலைநாட்டியதே அதுதான். ரசூலுல்லாஹ் ஆட்சியில யாரெல்லாம் இருந்தாங்க? ஒன்று முஸ்லிம்கள். இது அல்லாமல் இந்த இஸ்லாத்துக்குள்ளேயே இருந்து இஸ்லாத்தை அழிக்கணும்னு நினைச்ச நயவஞ்சகர்கள் இருந்தாங்க. நபிக்கு தெரியும் இவன்லாம் நயவஞ்சகன், இவன்லாம் நம்ம எப்ப வந்து திரும்பவும் நம்ம கழுத்தா இருக்கலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு தெரியும். இதை தாண்டி யூதர்கள் இருந்தார்கள், இதை தாண்டி கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், நெருப்பு வணங்கிகள் இருந்தார்கள், உருவ வழிபாட்டு கொண்டவர்கள் இருந்தார்கள். இப்படி பல கொள்கை சார்ந்தவர்கள் நபிகளாரினுடைய ஆட்சி நடைபெறக்கூடிய பூமியில இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பார்க்கறாங்கன்னா, இங்க என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, யார் பக்கம் நியாயம் யார் பக்கம் அநியாயம் என்றுதான் பார்க்கப்படுமே ஒழிய யார் ஏமார்க்கம் யாரு அவமார்க்கம்னு பார்க்கப்படாது.
இதை பிரகடனப்படுத்தினார்கள், அதை நிலைநாட்டினார்கள். எந்த மாற்று மதத்தவனும் நபிகளார் காலத்துல இந்த ஆட்சியில வாழ முடியாது, மதீனா விட்டு ஓடிடுவோம், ஓடுறதில்லை. இவர் கூடயே இருப்போம், நமக்கு நீதி கிடைக்கும் என்று தேடி வந்தார்கள் நபிகளார். அதுக்கு நான் நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். ஒரு சம்பவத்தை பாருங்க. ஒரு யூத மனிதர் ரசூலாட்ட வரார். அல்லாஹ்வுடைய தூதரை, அவர் தூதர்ங்கிறதை ஏத்துக்கல, முஹம்மதே அபுல் காசிமே அப்படின்னு அழைக்கிறார். அழைத்தவர் சொல்லுகிறார், நானும் உங்கள் தோழர்ல ஒருத்தர் இப்ப வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நான் வியாபாரத்துல பொருளை கொடுக்கும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, முழு உலகத்தில் அனைவரையும் விட மூசாவை சிறப்பித்த அல்லாஹ் மீது சத்தியம்னு நான் சொன்னேன். யார் மேலதான் சத்தியம் பண்ணியிருக்கிறாரு? அல்லாஹ் மேல. ஆனா போட்ட வர்ணனை வார்த்தை என்ன? மூசாவை சிறப்பித்த அல்லாஹ் மீது சத்தியம்ங்கிறார். இத கேட்ட உங்க தோழர் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? என்ன அடிச்சிட்டார். எப்படி முகமது நபி உயிரோடு இருக்கும்போது நீ மூசா நபி புகழலாம் அப்படின்னு அவர் கேட்கிறாருங்க. நீங்க இதுக்கு நியாயம் கேட்க மாட்டீங்களான்னு யாருக்கிட்டே வந்து கேள்வி? முகமது நபிட்டே வந்து கேள்வி. இங்க பிரச்சனை என்னது? பிரச்சனை அந்த அரசர் இந்த அப்படி வரல, மூசா நபியா முகமது நபியா? பிரச்சனைக்கான சாதகமே ரெண்டு பேர் தான். யாருக்கிட்ட வந்து கேள்வி கேட்கப்படுது? முகமது நபிட்ட. கேள்வி கேட்கிறவர் யாரு? மாற்று கொள்கையில் உள்ளவர், மூசா நபிக்கு ஆதாரமாக நிற்பவர், மூசா நபிக்கு ஆதரவாக நிற்பவர். அவர் வந்து முகமது நபிட்ட கேட்கிறாரு, எனக்கு உங்க தோழருக்கு சண்டை, நான் மூசா நபி தான் பெரிய ஆளுங்கிறேன், அவர் முகமது நபி தான் பெரிய ஆளுங்கிறாரு. சரி, யார் பெரிய ஆளு சொல்லிட்டு போன பிரச்சனை இல்லை, என்ன அடிக்க வர செஞ்சிட்டாரு, நீங்க இதை கேட்க மாட்டீங்களா அப்படின்னு முகமது நபி கிட்டே வந்து கேள்வி கேட்கிறார். இது தெல்ல தெளிவா அதை பார்த்தோன்னே முடிவு பண்ணிடலாம். இப்படியான ஒரு வழக்கு வருதுன்னு வைங்க. ஒரு நாட்டின் ஜனாதிபதி இருக்கிறார், அவர் ஆட்சி ஒண்ணுத்துக்கு லாய்க்கு இல்ல அப்படின்னு ஒருத்தன் பேசுறான். இல்ல அவர் ஆட்சி தான் பொற்காலம் அப்படின்னு இன்னொருத்தன் பேசுறான். ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருது. ஜனாதிபதி தான் தீர்ப்பு கொடுக்கிற இடத்துல இருக்கிறாருன்னு வைங்க. ஆனா நான் எவ்வளவு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நீ என்னையே திட்டிட்டு நான் திட்டின சரிதானே, நீ என்கிட்டயே வந்து கேப்பியா? உனக்கு உள்ள போடுன்றான். வேலை முடிஞ்சிருச்சா? உன்னை தேடி கண்டுபிடிக்க நான் கஷ்டப்பட்டேன், நீயே வந்துட்டு ஜெயிலுக்குள்ள போய் இருந்துருவான். தன்னை விமர்சனம் செய்பவர்களை அடித்து தரைமட்டம் ஆக்காமல் அரசாட்சியில் இருப்பவர்களுக்கு அடுத்த வேலையே கிடையாது. இப்ப ஒருத்தர் அரசாட்சிக்குள்ள வரான்னு இப்ப அறிவிச்சிட்டார். அமித்ஷா தெரியுமா உங்களுக்கு? இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர், மொத்த நாட்டுக்கான முழு பிரெயினே அவர் தான். முழு இந்த இந்திய தேசத்துக்கான பிரெயின் அவர். ஆனா அவருக்கு பிரெயின் இல்ல, அது தனி கதை. இப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மேற்கு வங்கத்துல நாங்க ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறார். ஆட்சி அமைச்சிட்டு என்ன பண்ணுவோம் தெரியுமா? இந்த திரிமுரா காங்கிரஸ் ஒரு கட்சி இருக்கு மேற்கு வங்கத்துல, இவங்களுக்கு அகைன்ஸ்ட். இங்க எப்படி டிஎம்கே அகைன்ஸ்ட், அங்க மேற்கு வங்கத்துல இவங்களுக்கு அகைன்ஸ்ட். நாங்க ஆட்சிக்கு வந்தோன்னு செய்யற முதல் வேலையை இவங்களை இல்லாம ஆக்குறோமா இல்லையான்னு பாருங்கிறாரு. பகிரங்கமா இதை அறிவிச்சுட்டு தான் அவர் ஓட்டே கேட்கிறாரு. நாங்க உள்ள வந்துட்டு இவங்களை தொடச்சி எரியாம இருக்கிறோமான்னு மட்டும் பாருங்க. உடவே மாட்டவனை யாரையும் எப்படி பேசணும்? இல்லங்க இவனும் சரியில்லை, நாங்க வந்து பாலாறு ஓடும் தேனாறு ஓடும் இப்படி பேசணும்ல, அப்படி பேசல. நாங்க உள்ள வந்தா இவனை யாரையும் விட்டு வைக்க மாட்டோம் அப்படின்னு பேசி ஓட்டு கேட்கிறார்கள். ரசூலுல்லாவின் பண்பாட்டை பாருங்க. இப்ப ரசூலுல்லாட்ட கேள்வி வருது. நபிகள் பெருமகனார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல ரெண்டு பேருடைய வாதங்களை கேட்டுட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிறார்கள், மூசாவை விட நான் சிறந்தவன் என்று என்னை எப்போதும் சொல்லாதீங்க, தப்பது. ஒரு வகையில பார்த்தா அவர் தான் எனக்கு சீனியாரிட்டி. எனக்கு முன்னால் தூதுத்துவத்தை பார்த்தவர், மரணத்தை பார்த்தவர், எல்லா வகையிலுமே ரசூலுல்லாஹ்க்கு அவர் தான் அறிவுரை கொடுத்தார். மியாராஜ் பயணம் போயிட்டு வந்தாங்க. யார் அறிவுரை கொடுத்தது? உங்கள் சமுதாயம் 50 வேளை தொழுகை தாங்காது, கொஞ்சம் குறைக்க சொல்லுங்க, அவர் தான் பேசினார். அப்ப அறிவு ரீதியாகவும் அனுபவ ரீதியாகவும் அவர் என்னை விட தகுதி பெற்றவர். அப்ப அவரை விட நான் சிறந்தவன் எப்படி சொல்லலாம்? அல்லாஹ் சொல்றது வேற, அவன் படைச்சவன். அவன் ஒரு நபியை உயர்த்துவான், ஒரு நபியை தாழ்த்துவான், அவன் முடிவெடுக்கலாம். நம்ம எப்படி முடிவெடுக்கலாம்? நீங்க சொன்னது தப்பு, அப்படி சொல்லாதீங்க. தன் தோழரை நபிகள் பெருமகனார் கண்டிக்கிறாங்க. உண்மையில இப்படியான காரியம் எல்லாம் எந்த ஆட்சியிலும் நடக்காது, நபிகளார் ஆட்சியில தான் நடக்கும். இது மாதிரி இன்னொரு யூதர்கள் வராங்க ரசூலுல்லாஹ். அவங்க வந்து என்ன கேட்கிறாங்க, எங்களுடைய சமுதாயத்தில் ஒருவன் இன்னொருவனுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்து விட்டான். விபச்சாரம் செஞ்சவன் பேச்சுலர், கல்யாணம் ஆகாத பையன். விபச்சாரத்தில் ஈடுபட்டு பொம்பளை இருக்கிறாள், அவ ஆல்ரெடி கல்யாணம் ஆனவன். இப்படி ஒரு காரியம் நடந்திருக்கு. எங்க மதகுருமார்கிட்ட நாங்க போய் கேட்டோம். யூதர்களுக்கு ஆலிம்சாமார்கள் உண்டு இல்ல, அவங்கள்ட்ட போய் கேட்டோம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பையனோட வாப்பா தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு நபிட்ட, இதுக்கு என்ன தீர்ப்பு அப்படின்னு.
அப்ப அந்த பையனுடைய வாப்பாட்ட அந்த மதகுருமார்கள் சொல்லி இருக்கிறாங்க, 100 ஆடு நீங்க வந்து பெனால்டி கட்டணும். இவன் விபச்சாரம் பண்ணி இருக்கிறான், பெனால்டி யாரு கட்டணும்? அரசு கட்டணுமா? அதாவது அந்த மதகுருமார்கள் கொடுத்துருங்க, 100 ஆடை கொடுத்துருங்க, உங்க பையன் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிடலாம் அப்படின்னு ஏதோ இவன் கடவுள் மாதிரி உட்கார்ந்து பேசி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வழக்கு வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க? அதெல்லாம் கிடையாது, கொடுத்த 100 ஆட்டை நீங்க வாங்குங்க, தப்பு பண்ணது உங்க பையன், பையனுக்கு தண்டனை கொடுக்கணுமா இல்லையா? உங்கள் மகனுக்கு 100 கசையடி கொடுக்கப்பட வேண்டும், 1 வருடம் நாடு கடத்தப்படணும். குர்ஆன் வந்து 100 கசையடி பத்தி மட்டும் தான் பேசுது. விபச்சாரம் செய்த ஆண்களோ பெண்களோ அவர்களுக்கு 100 கசையடி கொடுங்கன்னு குர்ஆன் சொல்லுது. ஹதீஸ்ல தான் முழுமையா இருக்கு. 100 கசையடி கொடுத்து 1 வருடம் நாடு கடத்தப்படணும். இந்த நாட்டை விட்டு அவனை வெளியே தள்ளிடணும். 1 வருஷம் சின்ன பின்னம் ஆயிட்டு தான் நாட்டுக்குள்ள வரணும். சோத்துக்கு வழி இல்லாம பிச்சை எடுக்கிற நிலைக்கு அவனை தள்ளிடணும். அதுக்கப்புறம் தான் நாட்டுக்குள்ள கொண்டு வரணும். இப்படி ஒரு சட்டத்தை ரசூலுல்லாஹ் போடுறாங்க. இந்த பெண்ணு கிட்ட போய் கேளுங்க, அவள் குற்றத்தை ஒப்புக்கொள்வாளே ஆனால் அவளுக்கு மரண தண்டனை, ரஜம் பற்றிய கல்லறி தண்டனையை அவளுக்கு நிறைவேற்றுங்கள். இப்போ ஒரு பஞ்சாயத்து கிளம்புது. இல்லையே, எங்கள்கிட்ட கல்லறி தண்டனையே கிடையாது, உன் வேதத்தை நீ கொண்டு வா, தௌராத்திலே பார்ப்போம். தௌராத்தை கொண்டு வந்து தௌராத்தை படித்து தௌராத்தில் இருக்கிற சட்டத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பை வழங்கினார்கள். அதுல ரஜம் சட்டம் இருக்கு. மாற்று மதத்தவர்களுக்கு அவர்களின் மத வேத அடிப்படையில் அவர்களுக்கான தீர்ப்பை வழங்கியவர் அல்லாஹ்வுடைய ரசூல். இப்படி எத்தனையோ வழக்கு. ஒரு நேரம் வராங்க 2 யூதர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட மார்க்க விளக்கத்தை கேட்கிறாங்க. அவங்க மார்க்கம் வேற, ரசூலுல்லாஹ் மார்க்கம் வேற, 2 பேர் கொள்கை வேற வேற. ஆனா மார்க்க விளக்கத்தை கேட்க யார் வரா? யூதர்கள் வராங்க. யஸ்அலுனக அனிர் ரூஹ், நபியே ரூஹை பற்றி இந்த யூதர்கள் உங்கள்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க பதில் சொல்லுங்கள். அது அல்லாஹ்வின் கட்டளை அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒன்று, உங்களுக்கு குறைவாகத்தான் கல்வி வழங்கப்பட்டிருக்கிறது என்று அவர்களுக்கு பதிலளியுங்கள். உண்மையில் மாற்று மதத்தவர்களுக்கு மாற்று கொள்கை சார்ந்தவர்களுக்கு இதை விட அழகாக யாரும் உரிமை வழங்க முடியாது. முழு சுதந்திரம். எந்த அளவுக்குன்னு கேட்டா, ஒரு யூதம் போகும்போது சொல்றான், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபுல் காசிம்ங்கறான். அபுல் காசிமே நீங்க செத்து போங்கன்னு அர்த்தம். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஆயிஷா நாயகியுடைய காதில் விழுகிறது. கடுமையா கோவப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷாவே நீ நிதானத்தை கடைபிடி, உனக்கு நான் நிதானத்தை ஏவுகிறேன்ங்கறாங்க. அல்லாஹ்வின் தூதர் அப்படி பேசினானே, நான் கேட்டேன், என் காதுல விழுந்துச்சு. நானும் தான் பதில் சொன்னேன், வா அலைக்கும். அது போதும். தன்னை விமர்சனம் செய்யக்கூடிய மாற்று மதத்தவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன குறைந்த அதிகபட்ச வார்த்தையே இதுதான், உனக்கும் ஏற்படட்டேன், நீ சாகாமையா இருக்க போற, நான் மண்ணுக்கு போயிட்டு நீ என்ன ஆகாயத்துக்கு போறியா, நீ தானே போய் சேரணும், எல்லாரும் சேரத்தனப்பா போறோம் அப்படின்னு அதை கடந்து வந்தவர் அல்லாஹ்வுடைய ரசூல். ஆனால் ரசூலுல்லாஹ் ஆட்சி விட்டு இறங்க முடியாது என்று தெரிந்தும், ரசூலுல்லாஹ் ஒரு நீங்காத ஒரு ஜனாதிபதியாக நிற்கிறார் என்று தெரிந்தும் அவர் மீது இவ்வளவு விமர்சனம் வைத்து அவரை நம்பி பல நேரங்களில் தீர்ப்பை கேட்டு வந்த போதும் கூட முகம் சுளிக்காமல் அந்த மக்களுக்கான நீதியை வழங்கியவர் அல்லாஹ்வுடைய ரசூல். ரசூலுல்லாஹ் தன் மக்களை எப்படி பார்த்தாங்களோ மாற்று மதத்தவர்கள் அப்படித்தான் பார்த்தாங்க. நீங்க வரலாற்றை காட்டணும்ல. எந்த யூதனையாவது கிறிஸ்தனியாவது பிடிச்சி கழுத்துல கத்திய வச்சு நீ இஸ்லாத்துக்கு வா அப்படின்னு நபி கூப்பிட்டாங்களா? கிடையாது. அப்படி கூப்பிட்ட சகோதரர்களை தோழர்கள் ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்க. ரசூலுல்லாஹ் அத கடுமையான வார்த்தைகளை சொல்லி திட்டுறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறான், லா இக்ராஹ ஃபித்தீன், நம்ம மார்க்கத்துல எந்த நிர்பந்தம் கிடையாது, இருக்கிறவன் இரு, இல்லாதவன் போயிரு. நீ இந்த மார்க்கத்தை ஏத்துக்கலங்கிறதுனால உனக்கு எந்த உரிமையிலும் குறைவு கிடையாது, எல்லா உரிமையும் கிடைக்கும். உன்கிட்ட ஒருத்தர் திருடிட்டான், திருடனவன் முஸ்லீம் கையை தான் வெட்டணும். உன் வீட்டு மனைவியோட உன் வீட்டு பெண்களோட ஒருத்தர் விபச்சாரம் பண்ணிட்டான், அவனை பிடிச்சு கொன்னறணும். கற்பழித்து விட்டான், அவனை கொன்னறணும். உனக்கு என்னென்ன அநியாயம் நடக்குதோ, ஒரு முஸ்லிமுக்கு அநியாயம் நடந்தா நான் எப்படி பார்ப்பனோ, ஒரு மாற்று மதத்தவனுக்கு அநியாயம் நடந்தா நான் அப்படித்தான் பார்ப்பேன். கொள்கை என்று வரும்போது முஸ்லிம் எனக்கு நெருக்கம், மாற்று மதத்தவன் எனக்கு தூரம். ஆனால் ஆட்சி முறை என்று வரும்போது இவன் எனக்கு ஒரு கண்ணு மாறினா நீ எனக்கு இன்னொரு கண்ணு மாறி, உன்னை பழித்து உன்னை அவமானப்படுத்தி உன்னை இழிவுபடுத்தி அப்படி ஒரு ஆட்சியில நான் அமர மாட்டேன். அல்லாஹ் எனக்கு அப்படி தரலங்கிறத அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நினைவுபடுத்துவதை பார்க்க முடிகிறது. ஒருமுறை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் யூத கிறிஸ்தவர்கள் கொண்டு சபிங்கங்கறாங்க. படாத பாடுபடுத்துறானோ, நம்ம நாட்டுக்குள்ளதான் இருக்கிறான், நம்ம கொடுக்கிற வரி பணத்தை சக்காத்தை அதுல இருந்தா சாப்பிடுறான், ஆனா நம்மள கடுமையா விமர்சனம் பண்றான், நம்மள துன்புறுத்துறான், அவனை கொஞ்சம் சபிங்கங்கறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் சபிப்பவனாக அனுப்பப்படலைன்னா. இல்லையா, ரசூலுல்லாஹ் சபிச்சிருக்கிறாங்களே, அல்லாஹ் சபிக்க சொன்னா மட்டும் சபிப்பாங்க. அதல்லாம நானா விரும்பி யாருக்கு எதிராக பேச மாட்டேன். ரசூலுல்லாஹ் அதிகபட்சம் ஒருவருக்கு எதிராக பேசிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அதிகபட்சம் ரசூலுல்லாஹ் பேசிய ஒரு வார்த்தை, இந்த கூட்டத்துக்கு என்ன நேர்ந்தது, அவ்வளவுதான்.
ரசூல் அந்த வார்த்தை சொன்னாங்கன்னா ரொம்ப கோபத்துல இருக்காங்கன்னு அர்த்தமா. இதுல கோபப்படுற வார்த்தையே இல்லை. இதெல்லாம் நம்ம கோபம்னு வந்தா கடுமையான வார்த்தைகளை பேசுவோம், கொச்சையான வார்த்தைகளை பேசுவோம், நாகரிகமற்ற வார்த்தை பேசுவோம். ரசூலுல்லாஹ்வினுடைய கடுமையான வார்த்தை இது மட்டும்தான். இந்த கூட்டத்துக்கு என்ன நேர்ந்தது, ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா ரசூலுல்லாஹ் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அப்படி தன்னுடைய குடிகளாக இருந்த யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு சம உரிமையை வழங்கியவர் அல்லாஹ்வுடைய ரசூல். இங்க இருக்கிற உரிமை கிடைக்க மாட்டேங்குது. தமிழ்நாடு இருக்குல்ல, ஏறத்தாழ 8 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலம் இது. இந்தியாவிலேயே அதிகமான வரிப்பணம் கட்டக்கூடிய மாநிலம் நாம மட்டும்தான். அது ஏன் நாம கட்டுறோம்? உத்தரப்பிரதேசம் 22 கோடி பேர் இருக்கிறான், தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்கிறான். நம்மளை விட கிட்டத்தட்ட 2.5 மடங்கு அதிகம். ஆனா அவன் அதிகம் வரிப்பணம் கட்டல. ஏன் கட்டல? அவன் எவனையும் படிக்கல. படிச்சாதானே வியாபாரம். அவன் செங்க சுமந்துக்கிட்டு தான் இருக்கிறான், இன்னும் செங்கல் தான் தூக்கிக்கிட்டு இருக்கிறான். செங்கலை தூக்குவான், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு போவான். அவனுடைய அன்றாட வாழ்க்கை ஊதியங்கள் 100 ரூபா இருக்கும், 200 ரூபா இருக்கும். நம்ம முன்னேறிட்டோம். நம்ம 100 ரூபா 200 ரூபாய் இப்ப யாரும் வேலை பார்க்கறது இல்லை. அதனால தான் அவன் அங்கிருந்து இங்க வரான். இப்ப 500 ரூபா 1000 ரூபான்னு மாறிடுச்சு. பொருளாதாரத்தில் நம்ம தன்னிறைவு பெற்றவன மாறிட்டோம். தனி மனித வருமானம் என்பது கூடிவிட்டது. நிறைய வருமானங்கும் போது நிறைய பொருள் வாங்குறோம், நிறைய பொருளை விற்கிறோம். இந்த சூழல் வரும்போது ஜிடிபி என்பது அதிகமாகுது, நாட்டினுடைய பொருளாதார ரேஷியோங்கிறது உயருது. அப்ப வரிப்பணம் கூடுது. அதிகமான வரிப்பணம் கட்டுவது தமிழ்நாடு மட்டும்தான். இந்த இந்தியாவுக்கு அதிகமான சேவை செய்ததும் தமிழ்நாடு தான். தமிழ்நாடு செய்த சேவை எல்லாமே அதுல நம்ம எல்லாம் பங்களிப்பு. நாம இல்லாம தமிழ்நாடு இல்லையே, இந்த தமிழர்கள் இல்லாம தமிழ்நாடு இல்லை. இவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்ட போது இந்த கொடுத்த வரி பணம் திருப்பி வரணும்ல, அது வராது. முதல்ல வாய்க்குள்ள போனா வருமா? பிரதம மந்திரியினுடைய கேருக்குள்ள போனா வராது. அவர் வாங்குவார, வெடுக்கு வெடுக்குன்னு வாங்குவார தவிர எதையும் கொடுக்க மாட்டார். இவர் எவ்வளவு மோசமானவருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி வயநாட்டில் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. பல நூற்றுக்கணக்கான பேர் மௌத்தானாங்க. பல்லாயிரம் கோடி ரூபாய் சொத்து அழிஞ்சது ஒரு நைட்டில். அல்லாஹ் காட்டின ஒரு அத்தாட்சி அதெல்லாம். அப்ப பிரதமர் அங்கிருந்து வந்துட்டாரு. நாளைக்கு வயநாடு தொகுதி கிடைக்கணும்ல, வந்துட்டாரு. வந்து பார்வையிட்டு பல மக்கள், அந்த வயநாட்டு, அதாவது கேரள அரசே பல உதவிகளை செய்தது. பக்கத்தில் இருக்கிற தமிழ்நாடு அரசு உதவி செய்தது, பக்கத்தில் இருக்கிற கர்நாடக அரசு உதவி செய்தது, ஆந்திரா அரசு உதவி செய்தது, மத்தியத்தில் இருக்கிற மோடி அரசும் உதவி செய்தது. மோடி அரசு எவ்வளவு கொடுத்தாங்க? ஒரு சில குறிப்பிட்ட 1000. அவங்க அப்ப விட்டு காசு கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். மோடி கொடுத்துட்டான ஒரு பையில இருந்து எடுத்து கொடுத்துட்டா நினைச்சிடக்கூடாது. கேரளாக்காரன் கொடுத்த வரிப்பணத்தை திருப்பி கொடுக்கிறார், அவ்வளவுதான். அவங்க வரிப்பணம் வாங்கினது உங்களுக்கு தேவைன்னா நாங்க கொடுப்போம்னு சொல்லி வாங்கினது. அப்ப கொடுக்கணும்ல. அப்ப கொடுக்கும் போது அவர் என்ன பண்றாரு? சில கோடிகள் அவர் அறிவிக்கிறார். இத்தனை 100 கோடிகளை நாம கொடுப்போம்னு அறிவிச்சிட்டார். அறிவிச்சிட்டு ஒரு 200 கோடி ரூபாய் கம் பண்ணிட்டார். என்னையா அது பகல் கொள்ளையா இருக்கு? நீ கொடுத்ததை வச்சு இங்க வயநாட்டை சரிப்படுத்த முடியாது. சரி, அதுவாது கொஞ்சம் ஆறுதலா இருக்குன்னு பார்த்தா கொடுத்ததுல 200 கோடி கம்மி. ஏன் 200 கோடி கம்மி அப்படின்னா, இல்ல இந்த மக்களுக்கெல்லாம் சேவை செய்யறதுக்கு நம்ம இந்திய ராணுவத்தை கொண்டு வந்து இறக்கணும்ல. பாகிஸ்தான் ராணுவம் கிடையாது, எந்த நாட்டு ராணுவம்? இந்திய நாட்டு ராணுவம் வந்துச்சு வயநாட்டுக்குள்ள, வந்து சேவை செய்ய வந்தாங்க. அப்ப அவன் வந்துட்டு போறதுக்குலாம் எவன் காசு கட்ட? அதெல்லாம் அந்த காசு ஆக்கிட்டான் அப்படின்னு. தன் சொந்த நாட்டு ராணுவத்தை சொந்த நாட்டுக்கே விற்பனை செய்த மகத்தான மாமனிதர் இவர் மட்டும்தான். ராணுவம் எதுக்கு இருக்கு? மக்களுக்கு சேவை செய்ய இருக்கு. ராணுவத்தை கூட்டு வந்து வேலை வாங்கிட்டு ராணுவத்தை அனுப்பணும்ல. ராணுவத்தை கூட்டு வந்து வேலை வாங்கிட்டு இதுக்குள்ள எவன் காசு தர்றது? அதனால நான் கொடுக்கறேன்னு சொன்ன காசு வந்து 200 கோடி எடுத்துக்கிட்டார். உலகத்துல இது மாதிரியான சரித்திரமிக்க தலைவர்களை எங்க பார்க்க முடியாது. நீங்க சுத்தி பார்த்தா இந்தியாக்குள்ள தான் நீங்க பார்க்க முடியும். இப்பெல்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வின் பண்பாடு எப்படி இருந்தது? நபிகளார் பொருளாதாரத்தை வசூல் பண்ணாங்கல்ல, அது எப்படி பகிர்ந்தளித்தார்கள்? எந்த கொள்கைக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்று தெரிந்தால் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருவாங்க. நபி ஒரு முறை ஒரு தகவலை சொல்றாங்க. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க நபி? உஹது மலை இருக்குல்ல, அது பிரம்மாண்ட மலை. மதீனாவுல இதுக்கு நிகரான ஒரு மலையே கிடையாது. முழு மதீனா நகரத்துல இதுக்கு நிகரான ஒரு மலை இல்லை. இந்த உஹது மலை அளவுக்கு தங்கம் என்னிடத்தில் இருந்தால், அதற்கு நான் பொறுப்புதாரியாக உரிமை படைத்தவனாக நான் இருந்தால் 3 நாளுல அந்த தங்கத்தை அழிச்சிருவேன். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, எல்லாத்தையும் கொடுத்து அழிச்சிருவேன். கொஞ்சம் போல எடுத்து வைப்பேன், சில நாணயங்கள் எடுத்து வைப்பேன் என்னுடைய கடனை அடைப்பதற்கு. அதை தவிர்த்து நான் வீடு கட்ட, என் மனைவிகளுக்கு நகைகளை வாங்கி கொடுக்க, என் பிள்ளைகளை சொகுசாக வாழ வைக்க அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை. எல்லாத்தையும் கொடுத்துருவேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு கொடுக்கறது அப்படிலாம் இல்லை. 3 நாள் தான்.
என்கிட்ட ஒரு சொத்து இருந்தால் 3 நாட்கள் அதை அழிச்சிருவேன், அதை கொடுத்து விடுவேன். இதை ரசூலுல்லாஹ் வெறும் வார்த்தையில சொல்லிட்டு போல. இந்த 15 லட்சம் பேங்க்ல போடுறேன்ற மாதிரி வார்த்தையெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் என்ன பண்ணுவேன், 15 லட்சம் போடுவேன். இப்ப அடுத்த முறை வருவாங்க, எல்லாருக்கும் 15 கோடி போட போறேன். 15 லட்சம் எப்படி போட்டோமோ அப்படிதான் 15 கோடி போட போறேன்றுவாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னா, அந்த வார்த்தை சொன்னாங்கல்ல, அதை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். எப்படி நடைமுறைப்படுத்தினார்கள்? வெளியூர்ல இருந்து ஒரு கூட்டம் வருது, சட்டைகள் எல்லாம் கிழிந்து, பரட்டை தலையோடு, முகத்துல புழுதி படிந்து, மோசமான பசியின் கோர நிலையில ரசூலுல்லாஹ் வராங்க. கசானால பணம் இல்ல. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, தொழுகைக்கு அறிவிப்பு செய்து மக்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு உரை ஒன்றை நிகழ்த்துகிறார்கள். அந்த உரையில ரசூலுல்லாஹ் சில குர்ஆன் ஆயத்தை ஓதுறாங்க. அதுல ஒரு ஆயத்து நபிகளார் சொன்னார்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லா வல் தந்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகது, ஒவ்வொரு ஆன்மாவும் நாளை மறுமைக்காக எதை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். வத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்ற அந்த திருமறை குர்ஆனினுடைய வசனத்தை ஓதி மக்கள்கிட்ட இருந்து, தன் குடிமக்கள்கிட்ட இருந்து பொருளாதாரத்தை பெற்று கண்ணெதிரில் அந்த ஏழை மக்களுக்கான வயிற்றை நிரப்பி, கைகளை நிரப்பி, வாகனத்தை நிரப்பி அனுப்பி வைத்தவர் அல்லாஹ்வுடைய ரசூல். ரசூலுல்லாஹ்வினுடைய இந்த ஆட்சி முறை, இது வெறும் 2 செய்திகளை மட்டும் வச்சு பேசி இருக்கிறோம். 200 செய்தி பேசலாம் ரசூலுல்லாஹ்வை பத்தி. ரசூலுல்லாஹ்வினுடைய ஆட்சி முறை இன்றைக்கு நடைபெறக்கூடிய எந்த ஒரு ஆட்சி முறைக்கு ஒப்பிட முடியாது. ஒப்பிட முடியாத அளவிற்கு ஒரு உயர்வான ஒரு ஆட்சியை நிகழ்த்தியவர் அல்லாஹ்வுடைய ரசூல். இதனுடைய தொடர் செய்திகளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் நாம் அறிந்து கொள்வோம். அதோடு மட்டுமில்லாமல் இப்போ இன்னும் சில நாட்கள்ல நாம தேர்தலை அடைய இருக்கிறோம். இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல், தமிழகத்திற்கான முதல்வரை தேர்வு செய்வதற்கான தேர்தல். 234 தொகுதிகள். அதுல நம்முடைய பகுதியில் உள்ள தொகுதி பற்றி உங்களுக்கு தெரியும். இப்ப யாருக்கு ஓட்டு போட வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இப்ப நான் யாருக்கு போடணும் சொல்ல போறேன்னு கேட்டா சொல்ல போறதெல்லாம் இல்ல. யாருக்கு போடக்கூடாது அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். சரிங்களா? 4 பேர் நிக்கிறாங்க தமிழகத்தில். 4 பேர் முதலமைச்சருக்காக நிக்கிறாங்க. 2 பேருக்கு மத்தியில தான் போட்டி. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று ஏடிஎம்கே. இதான் உண்மை. இந்த ஏடிஎம்கேங்கிற அந்த கட்சி இருக்குல்ல, இந்த ஏடிஎம்கேங்கிறது பாஜகவோடு இணைந்து என்டிஏ என்ற கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற பேர்ல உள்ள வருது. எப்போதுமே வளமையா நீங்க பார்த்திருக்கலாம், 50 ஆண்டு கால தமிழக அரசியல்ல ஒன்னு டிஎம்கே ஜெயிக்கும் அல்லது ஏடிஎம்கே ஜெயிக்கும், மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். இப்ப இதை புரிந்து கொண்ட இந்த பாசிசம் என்ன பண்ணுது, மோடியினுடைய அரசு அதிமுகவை மொத்தமா டேக் ஓவர் பண்ணியாச்சு, எடுத்து அதை கைது பண்ணி வாங்கியாச்சு. வாங்கி இப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பேருக்குத்தான் அது ஏடிஎம்கே, அது உண்மையிலே ஏடிஎம்கே கிடையாது. அவங்க என்ன செய்யறாங்க, முழுக்க ஒரு பாஜகவினுடைய சிந்தனையை புகுத்தி அடுத்து தமிழகத்தில் ஆட்சி செய்வதற்கு எப்படி உள்ள நுழையலாங்கிறதுக்கான திட்டமிடல் நடைபெற்று கொண்டிருக்கு. இப்ப இந்த நேரத்தில் வேற சில கூட்டங்கள்லாம் வருது. திடீர்னு விசில் வருது, திடீர்னு விவசாயி வருது. இது மாதிரியான சில பேர்லாம் வந்தாங்கன்னா நாங்களும் முதலமைச்சர் ஆக போறோம் அப்படின்ற ஒரு மனநிலையில அவங்க பேசிக் கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் புரிந்து கொள்ளணும், இந்த நேரத்தில் 2 முனை போட்டி மட்டும்தான். ஒரு கட்சியை நீங்கள் தோற்கடித்தால் புதிதாக இன்னொரு கட்சி வராது, ஆல்ரெடி இருக்கிற இன்னொரு கட்சி தான் வரும். இதான் யதார்த்தம். இப்ப இந்த சூழ்நிலையில என்ன ஆகும்னு கேட்டா, முஸ்லிம் சமுதாயத்துல எல்லா மக்களும் ஒருமித்த கருத்துல நிக்கிறாங்க. எப்படி நிக்கிறாங்க, நாம பாஜகவை உள்ள வர விடக்கூடாது அப்படிங்கறத நிக்கிறாங்க. அதான் உண்மை. எது சரியானது, யார் நம்மை ஆள வேண்டும் என்று யோசிக்கிற நேரம் இது கிடையாது. யார் நம்மை ஆளக்கூடாது என்று யோசிக்கும். பள்ளிவாசலை இடித்தவர்கள், இஸ்லாமிய பெண்களின் கற்பை பறித்தவர்கள், சிறுபான்மையின மக்களின் வழிபாட்டு உரிமை பறித்தவர்கள், கோயில் அதாவது வேறு வேறு மத மடாலயங்களை எல்லாம் தரைமட்டமாக்கியவர்கள், குர்ஆன் படிப்பதை தடுத்தவர்கள், இரவு தொழுகை தடுத்தவர்கள், டெல்லியில் பெருநாள் தினத்தில் கலவரத்தை ஏற்படுத்தியவர்கள், கிறிஸ்துமஸ் தினத்தில் கலவரத்தை ஏற்படுத்தியவர்கள், இப்படி எல்லா விதமான மத துவேஷத்தையும் சகஜமாக செய்து கொண்டிருந்த ஒரு கூட்டம். அவர்களை இன்றைக்கு தமிழகத்தினுடைய போர்வையில கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெறுது. வாங்க முடியும்.
தமிழகத்தில் இந்த பாசிசம் பேசக்கூடிய பயங்கரவாதிகள், சங் பரிவார கும்பல்கள் தமிழகத்தினுடைய ஒரு கட்சியை தனக்குள் கொண்டு வந்து அப்படி இந்த மாநிலத்தை ஆட்சியிலே அமர்ந்துவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த போட்டியில், இந்த தேர்தலில் அவர்கள் களமாடுகிறார்கள். இதுல முஸ்லிம்கள் எப்படி சுதாரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், இந்த நேரத்தை நல்லவர்களை தேடக்கூடாது. யார் நல்லவங்க? புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அழகா டைலாக் பேசுவாரு, அப்ப அவர் நல்லவரா இருப்பாருன்னு இப்ப பேசக்கூடாது. ஏன் என்ன ஆகும்னு கேட்டா, ஓட்டு சிதற ஆரம்பிக்கும், பிரியும். ஓட்டு பிரிஞ்சதுன்னா யார் வரக்கூடாது என்று நினைக்கிறோமோ அவர்கள் வருவார்கள். இது ஒவ்வொரு வருஷமும் இதான கதையா இருக்குன்னு கேட்ட உண்மையில் இது கிடையாது. நீங்க மற்ற மாநிலத்தில் பார்க்கலாம், சில முஸ்லிம்களையே காங்கிரசுக்கு விரோதமாக இறக்கி விடும் பாஜக. முஸ்லிம் அவன் என்ன சொல்லுவான்? காங்கிரஸ் நம்பி பிரயோஜனம் இல்லை, எனக்கு ஓட்டு போடுமா. காங்கிரசுக்கு போடுற ஒரு கூட்டம் இருக்கும், பாஜகவுக்கு போடுற ஒரு கூட்டம் இருக்கும். பாஜக வென்றும், காங்கிரசும் தோத்துரும், இந்த முஸ்லிமும் தோத்துரும். எல்லா மாநிலத்திலும் தான் கதை. அவன் எப்படி ஆட்சி பிடித்தான் என்று பாருங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒருத்தனை இறக்கி விடுவான். நீ அவனை எதிர்த்து பேசு, அவனுக்கு வர்ற அந்த 50 ஓட்டு 70 ஓட்டு இருக்கும்ல, நீ 35 எடுத்துக்க, அவன் 35 எடுத்துக்க. அல்லது உங்களுக்கு வரக்கூடிய ஓட்டுல நீ 30 எடுத்துக்க, அவன் 30 எடுத்துக்க, நான் 40 வாங்கி நான் ஜெயிச்சறேன்ற இடத்துக்கு வந்துருவான். இப்படித்தான் பாஜக ராஜஸ்தானில் ஆட்சி பிடித்தார்கள், ஜார்க்கண்டில் ஆட்சியை பிடித்தார்கள், ஹரியானாவில் ஆட்சியை பிடித்தார்கள், சமீபத்தில் பீகாரில் ஆட்சியை பிடித்தார்கள். நாளைக்கு தமிழ்நாட்டில் இப்படிதான் ஆட்சி பிடிப்பான். இது மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும். அப்ப நாம என்ன செய்யணும்? யாருக்கு போடணுங்கிறத விட யாரு வரவே கூடாதுங்கிறத தெளிவா இருக்கும். இவன் வரக்கூடாது, இவன் வரக்கூடாதுன்னு யாருக்கு போட்டா நல்லது, அப்படிதான் யோசிக்கணும். அப்படி யோசிப்பதை தவிர இங்க வேற வழி இல்லை. இது புதிதாக ஒருத்தர் வந்திருக்கிறாரு, ஒரு நடிகர் ஒருத்தர் வந்திருக்கிறார். விமர்சனம் பண்ற அளவுக்கு நேரம் இல்லை. பேசணும் அவரை பத்தி 1 மணி நேரம் பேசலாம். அவ்வளவு வண்டவாளங்கள் இருக்கு அவரை பற்றி. ஒரே ஒரு விஷயம், பாஜக என்ன செய்யணும் கேட்டா, பிரபலியமாக இருக்கிற ஒரு நடிகனை உள்ள கொண்டு வரும், நீ அரசியலுக்கு வான்னு கொண்டு வரும். அந்த மாநிலத்துக்குள்ள இறக்கி அந்த மாநிலத்தில் அப்போது ஆட்சியில் இருப்பவரை விமர்சனம் செய்ய வைக்கும், கூட்டத்தை உடைச்சிரும், பாஜக உள்ள வந்துடும். இதுக்கு ஒரு உதாரணம் நடந்தது. தெலுங்கு தேசத்துல என்ன ஆச்சு, பக்கத்தில் இருக்கிற பகுதியில சிரஞ்சீவின்னு ஒரு நடிகர் உண்டு. அவர் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார் எலெக்ஷனுக்கு, அரசியலுக்குள்ள வரார். அவர் வந்தோன்னு பெரிய ஆரவாரம் ஏற்பட்டது. அப்ப வரைக்கும் மோடி அரசு உள்ள வரல. இவர் ஓட்டை பிரித்து என்ன செய்தார் என்று கேட்டால், இன்னொரு பாஜகவை உள்ளே கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பாக அவர் ஏற்படுத்தி கொடுத்த நிகழ்வை நம்ம பார்க்க முடியுது. அப்ப அதே சூழ்நிலை தான் இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு புது கட்சிகளுமே அது பாரதிய ஜனதாவை வலுப்படுத்தக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் இது அமையும், இப்படித்தான் பார்க்கப்படும். இப்ப நாம சிந்திக்க வேண்டியது, இவர்கள் வர வேண்டும் அவர்கள் வர வேண்டுங்கிற சிந்தனை உடைச்சிருங்க. இவர்கள் வரக்கூடாது. இந்த பாசிசம் பேசக்கூடிய இந்த அரசு ஏற்கனவே திருப்பரங்குன்றத்திலே அல்லது வேற வேற கோயில்களை காரணம் வைத்து பள்ளிவாசலை இடிக்கலாம், மத கலவரத்தை ஏற்படுத்தலாம், முஸ்லிம்களை அழிக்கலாங்கிற திட்டமிடக்கூடிய மோடி அரசு தமிழகத்துக்குள் வருவதற்கான ஒரு காரியத்தை அவர்கள் அடிக்கல் நாட்டி வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்த நேரத்தில் முஸ்லிம் சமுதாயம் ஒரு அரசியல் கட்சிகளை ஒன்று சேர்ந்து நிக்குது. நாம இதுக்கு மாற்றமாக ஒரு அரசியல் புரிதல் அற்ற தற்குறித்தனமாக செயல்படுவோமே ஆனால், அது நம்மை வெறுப்பவர்கள், நம்மை கருவறுக்க நினைப்பவர்கள் இந்த மாநிலத்தில் ஆட்சியாக அமர்வதற்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிரும். அதனால எப்போதுமே ஒரு முஸ்லிம் எப்படி யோசிக்கணும் தெரியுமா? அரசியல் விஷயத்துல எனக்கு என்ன நலன் அதை பார்க்க கூடாது, என் குடும்பத்துக்கு என்ன நலன் அதை பார்க்க கூடாது. நான் இந்த அரசியல ஓட்டு போட்டா என் சமுதாயத்துக்கு என்ன நலன், என் சமுதாயம் வாழுமா வீழுமா அப்படிங்கறத மட்டும் யோசித்துத்தான் ஓட்டு போட வேண்டிய இடத்துல நாம இருக்கிறோம். இதை சிந்தித்து செயல்படக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் சூரா அல் அஅராஃப் 7வது அத்தியாயம் 20வது வசனம் முதல் 50வது வசனம் வரை.